கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுக்கள் அறுக்கப்படும். ஒருவேளை உங்கள் மேலே இரும்பு நுகங்கள் இருந்தாலும் வெண்கல நுகங்கள் இருந்தாலும் அவைகள் முறிக்கப்பட்டு உங்களுடைய கட்டுக்கள் அறுக்கப்படும் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை பாவக்கட்டுக்களாய் இருக்குமானால் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் அற உங்களை கழுவி உங்களுடைய கட்டுக்களை அறுத்து தன்னுடைய ஜனமாக உங்களை சேர்த்து கொள்ள ஆண்டவர் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ முடிவில்லாத நித்திய ஜீவன். ஆம், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது, பாவியான என் மேலே கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னித்து பாவக்கட்டுக்களை அறுப்பார். மாத்திரமல்ல, இரண்டாவதாக பாரம்பரியத்தின் கட்டுக்களை அறுப்பார். ஒருவேளை ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டாலும் என் பாரம்பரியத்திலிருந்து என்னாலே விடுதலை பெற முடியவில்லையே என்று கலங்கி தவிக்கிறீர்களா? முன்னோர்கள் ஆசரித்து வந்த பாரம்பரியங்களாலே, வெள்ளினாலே, பொன்னினாலே, தங்கத்தினாலே மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடியினாலே உங்கள் மேல் காணப்படக்கூடிய பாரம்பரிய கட்டுக்களை கர்த்தர் அறுப்பார். மாத்திரமல்ல, எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் நீங்கள் இக்கட்டுகளிலே காணப்பட்டால் இக்கட்டு காலத்திலே கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை விடுதலை செய்வார். சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல, மரண கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்கிறீர்களா? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை கல்வாரி சிலுவையின் மரணத்தினாலே ஆண்டவர் ஜெயித்து அந்த மரணத்தின் நுகங்களை கட்டுக்களை அறுத்து உடைத்து 3வது நாளிலே ஜெயகர்த்தராய் உயிரோடு எழுந்தார். எந்த பயத்தை பார்க்கிலும் கடுமையான பயம் மரண பயம். அந்த மரண பயத்தை மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் யமதர்மன் என்ற பெயரிலே கொண்டு வரலாம். ஆனாலும் மரணத்தின் கூர் ஒடித்தவர் உங்களுக்காக பரலோகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார். அதனாலே மரணம் ரத்து செய்யப்படும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். பாதாள கட்டுக்கள் ஒருவேளை சூழ்ந்திருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத இரகசியமான அந்தகார கிரியைகள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பின்னுக்கு தள்ளும்படியாக கிரியை செய்யக்கூடிய மாந்திரிகத்தின் வல்லமைகள், இப்பேற்பட்ட பாதாளத்தின் கட்டுக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அடித்து ஒடுக்கப்படும். பிசாசின் கட்டுக்கள் எத்தனை ஆண்டு காலம் பிசாசாக இருந்தாலும், லேகியோன் பிசாசாக இருந்தாலும், இரவும் பகலும் வீட்டிலே தங்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற பிசாசாக இருந்தாலும், வீட்டை பார்த்தாலே வெறுப்பு, மனைவியை பார்த்தாலே வெறுப்பு, கணவனை பார்த்தாலே வெறுப்பு, பிள்ளைகளை பார்த்தாலே வெறுப்பு என்று சொல்லி பிசாசின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறீர்களா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அதனாலே மிக தைரியமாக நீங்கள் பிசாசின் கட்டுக்களிலிருந்து இயேசு என்னை விடுதலை செய்தார் என்று அறிக்கை செய்து அந்த விடுதலையை நீங்கள் சுயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வீட்டை சுற்றிலும்
சாபக்கட்டுக்கள் இருக்கிறதா? பரம்பரை சாபங்களா? இனஜனங்கள் வழியாக வரக்கூடிய சாபங்களா? ஒருவேளை தகப்பன் உறவுகள் வழியாக வரக்கூடிய சாபங்களா? தாய் உறவுகள் வழியாக வரக்கூடிய சாபங்களா? கணவனுடைய உறவுகள் வழியாக, மனைவியின் உறவுகள் வழியாக கடந்து வரக்கூடிய சாபக்கட்டுகளா? எப்படிப்பட்ட சாபக்கட்டுக்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திரு இரத்தம் அந்த கட்டுக்களை உடைத்து அந்த சாபக்கட்டுக்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதபடி உங்களை விடுவிக்கும், உங்களை பாதுகாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அக்கிரமத்தின் கட்டுக்களை உடைக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பாவ கட்டுக்களாக இருந்தாலும், பாரம்பரிய கட்டுக்களாக இருந்தாலும், இக்கட்டுக்களாக இருந்தாலும், மரணக்கட்டுக்களாக இருந்தாலும், பாதாளத்தின் கட்டுக்களாக இருந்தாலும், பிசாசின் கட்டுக்களாக இருந்தாலும், சாபத்தின் கட்டுக்களாக இருந்தாலும், அக்கிரமத்தின் கட்டுக்களாக இருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கட்டுக்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே சரணடையுங்கள். இயேசுவே என் இரட்சகரே, நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்து விடுங்கள். அப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா கட்டுக்களையும் ஆண்டவராய் கர்த்தர் உடைத்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் தருவார். மனிதர்களால் கட்டுக்களை உடைக்க முடியாது. மனிதர்களால் பில்லுசூனிய கட்டுக்களை அகற்ற முடியாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எப்பேற்பட்ட கட்டுக்களையும் உடைத்து உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நான் நன்றியோடு துதிக்கிறேன். இதோ இந்த நாட்களிலே பலவிதமான கட்டுகளாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வியாதி கட்டுகளாலே, பாவக்கட்டுகளாலே, பாரம்பரிய கட்டுகளாலே, மரண கட்டுகளாலே, பாதாள கட்டுகளாலே, பிசாசின் கட்டுகளாலே, சாபத்தின் கட்டுகளாலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நாங்கள் விடுதலையை நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவுடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவுடைய அபிஷேகம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவுடைய இரத்தம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், ஆவியானவருடைய அபிஷேகம், வசனத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவக்கரம் தாங்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.